இதுக்கான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எனக்கு தான் ஒரு எக்ஸாம் மாதிரி ஆகிடுச்சு. நான் சும்மா உட்காந்துருந்த உலகத்துக்கு தீர்ப்பு சொல்லுங்க, நான் இந்த ஜட்ஜ் ஆகிருங்க அப்படின்றாங்க. சரி, தாகிரா ஆலிமா பேசும்போது சொன்னாங்க, அமெரிக்காவில் இருக்கவங்க அண்டை வீடு ஆகிட்டாங்க. ஸோ சாரி, நேம் மாறிடுச்சு, அண்டை வீடு ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி மட்டும் அப்படியே டெய்லி அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம போய் கேட்குறோமா? நம்ம கதவை தட்டி அவங்க சாப்பிட்டாங்களா, நல்லா இருக்காங்களான்றத நம்ம போய் கேட்குறோமா? எல்லாத்துக்குமே எடுத்த உடனே தீமையே அப்படின்றாங்களே. அட்லீஸ்ட் சரி, நம்மகிட்ட எல்லாருக்கும் செல்போன் இருக்கு, ஒரு ஃபோன் பண்ணி அண்டை வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்குறீங்களா? நீங்க எத்தனை பேர் அப்படி கேட்குறீங்க? எத்தனை பேர் கேட்குறீங்க? ஸ்டேட்டஸ் மட்டும் பார்த்துட்டு ஓகே இருக்காங்க, உயிரோட இருக்காங்க, அதனால இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, அவங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஸ்மார்ட் போன் வந்து உங்களை தப்பு பண்ண வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஸ்மார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது இல்லாம கூட நிறைய தப்புகள் இருந்துச்சு இல்லையா? இப்போ ஸ்மார்ட் போன் வந்ததுனால இந்த தப்புகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த ரேப்போ இல்லை ஏதாச்சும் ஒரு கேலி, கிண்டல் கேலி, ஒரு பெண் குழந்தைக்கு நடக்கிற வன்கொடுமைகள், வீட்டில் வந்து ஸோ வீட்டில் இருக்கவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றது, அண்ட் எத்தனை பேர் ஹஸ்பண்ட்ஸ் வந்து அவங்க வைஃப் அடிக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து நமக்கு எப்போ தெரிய வந்துச்சு? நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா அதை ஒரு நியூஸ் ஆகி அந்த நியூஸ் வெளியே பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா அது நீங்க சொல்ற மாதிரி யூடியூப்லயும், ஃபேஸ்புக்லயும், இன்ஸ்டாகிராம்லயும் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஏது தெரிய வந்துச்சு, ஓ இந்த மாதிரி கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நூறுலதா வந்து சொன்னாங்க, காசால மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க, இப்படி எல்லாம் அடி வாங்குறாங்க, அதெல்லாம் நமக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. அதெல்லாம் எப்படி தெரிய வந்துச்சு? செல்போன்ல இருந்து, மொபைல்ல இருந்து, அதுல இருந்து யூடியூப் வந்து, யூடியூப்ல இருந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் எடுத்த உடனே எல்லாத்தையும் தப்பு 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 அப்படின்றாங்களே. நாளைக்கு அவங்க போன் இல்லாம ஒரு நாள் அவங்கள யாராச்சும் கண்காணிச்சுட்டே இருக்காங்க, ஒரு நாள் அவங்க போன் இல்லாம இருக்கணும். மறந்து வந்துட்டாங்க, அவங்க போன் யூஸ் பண்றாங்க, ஆனா இன்னைக்கு எடுத்துட்டு வரும்போது மறந்து எடுத்துட்டு வர்றாங்க. இது இன்டர்னல் பாலிடிக்ஸ் தான் நடக்குது. இது என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ இவங்க தாகிரா பேசும்போது எஜுகேஷனை பற்றி பேசினாங்க. லைக் இப்போ பெண் குழந்தைகள் படிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா படிக்கிறாங்க அப்படின்னா. ஆனால் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம படிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை பேர் அதை டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அதை அந்த படிப்புல இருந்து மாற்றி வேற யூடியூபுக்கெல்லாம் எத்தனை பேர் போறீங்க? இல்லை, தைரியமா கேட்கலாம், அங்கேயுமா போகுது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து குட் அப்படின்றாங்க. பட் அந்த நன்மை இருக்கிறதுல என்ன ஆகுதுன்னா, நமக்கு இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. நம்ம ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது, இப்போ புக்கை எடுத்து படிக்கும் போது புக்கில் இருக்க நல்ல விஷயங்கள் அதை இப்போ யாராச்சும் ஒருத்தர் பேசி அதுல இருந்து நமக்கு தெரிய வர மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு நம்மளே புக் எடுத்து படிச்சுக்கலாமே. லைப்ரரி இல்லையா? லைப்ரரி இங்கே இருக்கே, தாரசலாம்ல லைப்ரரி இல்லையா? அதுல எத்தனை புக்ஸ் இருக்கு, வேணும்னா நானும் புக்ஸ் அனுப்பி வைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவங்களும் சொன்னாங்க. பட் அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ஒரு கத்தியை பத்தி பேசினாங்க. கத்தி வந்து கொலைகாரங்களையும் யூஸ் பண்றாங்க, அதை வீட்டில் காய வெட்டுறதுக்கும் யூஸ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நீங்க கத்தியை வந்து கொலை பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், சர்ஜரி பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், காய வெட்டுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், மனுஷனை வெட்டுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நீங்க அதை எதுக்காக யூஸ் பண்றீங்கன்றது பார்த்து தானே யூஸ் பண்ணணும். நம்ம காலையில எந்திரிச்ச உடனே ஐ திங்க் அவங்க காலையில எந்திரிச்ச உடனே கத்தி எடுத்துட்டு எல்லாருமே எந்திரிங்கன்னு சொல்றாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. எதுக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவங்க கத்தியை பத்தி எல்லாம் பேசிருக்காங்க.
வீட்டுக்காரர் கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லுங்க. தயவுசெய்து இவங்க கல்யாணத்தை அட்டன் பண்ணும்போது எல்லாருமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லிட்டு வந்து இல்லை எப்போ எடுத்தாலும் கத்தி எடுப்பாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றது சொல்லியிருக்கேன். சரி, இப்போ தீர்வுக்கு வரணும். நன்மையா தீமையான்றாங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருக்க எத்தனை பேர்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இருக்கு? தானா இன்னும் நல்லா நீங்க இல்ல இருந்துச்சு. ஆனா என்கிட்ட இருந்ததுதான் ஃபேஸ்புக் இருந்துச்சு, இன்ஸ்டாகிராம் இருந்துச்சு. ஆனா இப்போ நான் இருக்கிறதுக்காக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றதுக்காக நான் அதை லாக் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். எங்கிட்டையும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் இருக்குதான். அதுல தான் எல்லாருக்குமே வந்து இப்போ பர்த்டே இருந்துச்சுன்னா அது ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பும், இன்னைக்கு இவங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு முடிக்கிறதுல ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் நானும் யூஸ் பண்றது ஒன்று தான். அண்ட் கூகுள் வந்து எத்தனை பேர் பார்க்குறீங்க? எத்தனை பேர் பார்க்குறீங்க? அதுல எத்தனை பேர் அதுல இருந்து கூகுள் பார்த்து ஒரு விஷயம் நீங்க அது கத்துக்கணும் அப்படின்னும் போது அதுல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி வெளியே போறீங்க. அதை மாத்தி இது போர் அடிக்குது, ஒரு வீடியோ பார்த்து வருவோமே, ஷார்ட்ஸ் பார்ப்போமே. எத்தனை பேர் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க யூடியூப்ல? இதுல இருந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இல்லாட்டி என்னமோ யூடியூப்ல பேசுறது ஷார்ட்ஸ் தானே. நீங்க போடுற எல்லாத்துலயும் ஷார்ட்ஸ் இருக்குதான் செய்யுது. பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி எஜுகேஷன், கல்வி வந்து இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியா நமக்கு தெரிய வர்றது ரீசன் வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஸ்மார்ட் போன் தான். அதுல மறுப்பு கிடையாது. அதனால நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதுல இருக்கு. நல்லதா யூஸ் பண்ணலாம், நல்லதாகவும் இருக்கு. கெட்டதா யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் கெட்டதாகவும் இருக்கு. அண்ட் இதோட ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, என்கிட்ட 2 செல்போன் இருக்கு. அப்போ நான் நல்லவளா கெட்டவளா? என்கிட்ட 2 செல்போன் இருக்கு. அப்போ நான் நல்லவளா கெட்டவளா? நீங்க ரொம்ப நல்லவங்க. இது குத்து வச்சு குத்துற மாதிரியே இருக்கு எனக்கு. சரி, அது வந்து என்னோட ப்ரொஃபஷனுக்காக, என்னோட வேலைக்காக தான் வச்சிருக்கிறது தவிர இதுல நான் உட்காந்து நான் கூகுள் பார்க்க மாட்டேன், நான் ஃபேஸ்புக் பார்க்க மாட்டேன், நான் இன்ஸ்டாகிராம் பார்க்க மாட்டேன். அதனால நான் ரொம்ப நல்லவன்றதெல்லாம் இல்லை. பட் டச் ஃபோனை போட்டுடலாம், பட்டன் ஃபோன் வாங்கிக்கலாம். பட்டன் ஃபோன் கூட சந்தோஷமா இருந்துருவோமா. ஸோ இனிமேல் நீங்க யூஸ் பண்ற ஃபோன், நீங்க யூஸ் பண்றதுக்கான எந்த விஷயமா இருந்தாலும் ஃபோன்ல ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. எவ்வளவு தூரம் நீங்க ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற செட்டிங்ஸ் இருக்கு. அதுல போயிட்டு உங்களை நீங்களே ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளவு தூரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வாரத்துக்கும், லாஸ்ட் வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் நம்ம எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுல நம்ம எங்கெல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டாகிராமா, ஃபேஸ்புக்கா, யூடியூப்பா, அந்த மாதிரிலாம் சில அவங்களே கொடுப்பாங்க, வாட்ஸ்அப்பு, அதெல்லாமே இருக்கு. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ தூரம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்துட்டு உங்களோட ஸ்டடீஸு எவ்வளோ இதில் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதையும் பாருங்கள். அஃபெக்ட் ஆச்சுன்னா தயவு செய்து உங்கள் ஃபோன் யூசேஜை கம்மி பண்ணிடுங்க. இது உங்களுக்கு ஸ்டடீஸ்லேயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என் தீர்ப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுல தான் இருக்கு. நீங்கள் நல்லதாக யூஸ் பண்ணீங்கன்னா அது நல்லது, கெட்டதாக யூஸ் பண்ணீங்கன்னா அது கெட்டது. ஓகேவா? நடுவரா தீர்ப்பு சொல்லணும்னு கூப்பிட்டப்ப தயங்கினாங்க. ஆனா வந்து தீர்ப்பை அள்ளி வழங்கிட்டாங்க நிறைய கருத்துக்களோட. கடைசியா தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமூக ஊடகங்களோட நன்மையும் தீமையும் நாம யூஸ் பண்ற விதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மார்க்க கல்விக்கு உங்க பிள்ளைங்களை அனுப்பி